Morning students. Today we are going to study about state. So state is a basic and important abstraction. Computational processes have state. A computational process start with an initial state. So state அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் இருக்குது இல்லையா, ஸோ ஃபார்முலாஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பாட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுதான் வந்து நம்மளுடைய இனிஷியல் ஸ்டேட், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேட்டும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் இட்ஸ் ஸ்டேட் சேஞ்சஸ். ஸோ இட் எண்ட் வித் அ ஃபைனல் ஸ்டேட். ஸோ ஆக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டுடைய நிலை, அதாவது ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம லூப் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அதோடைய ஆக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் ஆன்சர், அதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் ஆஃப் ஏ ப்ராசஸ் இஸ் சப்ஸ்ட்ராக்டட் பை எ செட் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் த அல்காரிதம். ஸோ ஸ்டேட் ஆஃப் ஏ ப்ராசஸ் வந்து எப்படி நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய வேரியபிளை பொறுத்து. ஓகே, த ஸ்டேட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இஸ் சிம்பிளி த வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ் ஆஃப் த பாயிண்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாக்லேட் பார் எக்ஸாம்பிள். A rectangular chocolate bar is divided into squares by horizontal and vertical grooves. We wish to break the bar into individual squares. இப்போ ஒரு ரெக்டாங்குலர் சாக்லேட் பார் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ண போகிறோம். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை பிரேக் பண்ணுறோம். ஸோ வி விஷ் டு பிரேக் த பார் இன்ட்டு இண்டிவிஜுவல் ஸ்கொயர். ஸோ ஒவ்வொரு ஸ்கொயராக அந்த சாக்லேட் பாரை நாம் வந்து உடைக்கிறோம். ஸோ அப்படி உடைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to start with we have the whole of the bar as a single piece. A cut is made by choosing a piece and breaking it along one of its grooves. Thus a cut divides a piece into two pieces. How many cuts are needed and break the bar into its individual square? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாக்லேட் பார் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஸ்கொயராக ஆகிற வரைக்கும் என்ன பண்ணோன்னா டூவாக டிவைட் பண்ணி உடைக்கணும். இப்போ டோட்டல் சாக்லேட் பார்னால் இதை அப்படியே டூவாக டிவைட் பண்ணி உடச்சிடணும். அதுக்கப்புறம் மீதி பேலன்ஸ் இருக்குல்லையே அந்த 2 பீஸும் அதில் திருப்பி டூவாக டிவைட் பண்ணி உடைக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உடைக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள். சூஸிங் எ பீஸ் அண்ட் பிரேக்கிங் இட் அலாங் ஒன் ஆஃப் இட்ஸ் க்ரோஸ். தஸ் எ கட் டிவைட் எ பீஸ் இன்ட்டு 2 பீசஸ். ஓகேங்களா, ஸோ டூ பீஸாக உடைக்கணும். அந்த மாதிரி உடைக்கும் போது ஹவு மெனி கட்ஸ் ஆர் நீடட் டு பிரேக் த பார், எத்தனை டைம் இந்த மாதிரி அந்த சாக்லேட் பாரை உடைக்கிறதுக்கு நம்ம எத்தனை கட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் நம்மளுடைய கொஷின். ஓகே, in this example we will abstract the essential variables of the problem. We solve the problem in example 8.6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எசென்ஷியல் வேரியபிள் என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அப்ஸ்ட்ராக்ட், அதாவது அல்காரிதம் அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்தா போதும். தேவையில்லாதது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்னா இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஸோ எசென்ஷியல் வேரியபிள் அப்படின்னா இதில் எது அப்படின்னு பார்க்கலாம். The number of pieces and the number of cuts are the essential variables of the problem. ஓகேங்களா, எத்தனை பீஸ் நமக்கு கிடைக்குது, எத்தனை கட்ஸில் கிடைக்குது அப்படின்றதான் நம்மளோட எசென்ஷியல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. We will represent them by 2 variables p and q respectively. Thus the state of a process is subtracted by 2 variables p and c. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 வேரியபிள்ஸ் எத்தனை பீசஸ் அப்படின்றதுக்காக பீசஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து எத்தனை கட்ஸ் அப்படின்றதால கட்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் சி அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெஸ்பெக்டிவ்லி. தஸ் த ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ் இஸ் சப்ஸ்ட்ராக்டட் பை 2 வேரியபிள்ஸ். ஸோ அப்போ நம்ம ப்ராசஸோடைய அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டேட் இது பி அண்ட் சி, ஏன்னா அதுதான் வந்து நம்மளுடைய வேரியபிள்ஸ். ஸோ அதை எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் irrelevant டீட்டெயில்ஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the problem could be cutting a chocolate bar into individual pieces or cutting a sheet of postage stamps into individual stamps. It is irrelevant. The problem is simply cutting a grid of squares into individual squares. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கட்டிங் ஏ சாக்லேட் இன்ட்டு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு பீஸாக நம்ம வந்து எத்தனை டைம் கட் பண்ணோம் அப்படின்றது நமக்கு irrelevant டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் போய் நம்ம ஸ்டாம்ப் வாங்கினா எப்படி இருக்கும், எல்லாமே ஒன்றா ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம், நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை பிச்சு எடுப்போம் இல்லையா, பிரேக் பண்ணுவோம் ஒன்றுத்தையும். அது எத்தனையாக கிடைக்குது, எத்தனை கிரிட் ஆஃப் ஸ்கொயர் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்களா, அதுவும் நமக்கு irrelevant டீட்டெயில்ஸ். ஸோ சாக்லேட் பார்க்கு பதிலாக போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, the sequence of cuts that have been made and the shapes and the size of the resulting pieces are irrelevant too. From P and C we cannot reconstruct the sizes of the individual pieces.
பட் தட் இஸ் irrelevant டு சால்வ் த ப்ராப்ளம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கட்டு, ஸோ எத்தனை கட்டு நம்ம பண்ணுறோம், அதோடைய ஷேப்பு சைஸ் எல்லாமே நம்ம கொடுக்கறது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது எல்லாமே நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டேட் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள். கன்சிடர் எக்ஸாம்பிள் 1.2 கோட் கிராஸ் அண்ட் வோல்ஃப் ப்ராப்ளம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ கோட் கிராஸ் ஃபார்மர் வோல்ஃப் அந்த ப்ராப்ளத்தையும் திரும்ப எடுத்துக்கலாம். அதில் எப்படி நம்ம வந்து ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். We will write a specification of the problem. We will solve it in exam 2.1. The problem involves 4 individuals and each is at one of 2 sides of the river. This means that we can represent the state by 4 variables and each of them has one of 2 values. Let us name the variables farmer, goat, grass and wolf and their possible values L and R, அதாவது left and right side அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, a value of L means at the left side, a value of R means at the right side. Since the boat is always with the farmer, it is important to not introduce a variable to represent its position. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நம்ம அடுத்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கோட் வோல்ஃப் கோட் கிராஸ் இதை எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்திங்கன்னா 4 இண்டிவிஜுவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் ஆஃப் த ரிவர். ஓகே, ப்ராப்ளம் இன்வால்வ்ஸ் 4 இண்டிவிஜுவல்ஸ் இல்லையா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஈச் இஸ் அட் ஒன் ஆஃப் த 2 சைட்ஸ் ஆஃப் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன, ஸோ அதோடைய ஸ்டேட் என்ன அப்படின்றத நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். நம்ம எடுத்துக்கூடிய வேரியபிள் வந்து அந்த 4 வேரியபிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதோடைய இனிஷியல் ஸ்டேட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேட் ஆல் 4 வேரியபிள்ஸ் farmer, goat, grass, wolf have the value L. ஸோ நமக்கு இனிஷியல் ஸ்டேட் என்னென்னா ஸ்டார்டிங் ஸ்டேட். ஸோ நான் அந்த 4 வேரியபிள்ஸும் லெஃப்ட் சைடில் இருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஃபார்மர், கோட், கிராஸ், wolf எல்லாமே இப்போ எங்கே இருக்காங்க, லெஃப்ட். ஃபார்மர் லெஃப்ட் அப்படின்றதால ஃபஸ்ட்டு எல், திரும்ப கோட் எல், அடுத்தது கிராஸ் எல், wolf எல். இந்த ஃபைனல் ஸ்டேட் ஆல் 4 வேரியபிள்ஸ் ஷுட் ஹாவ் த வேல்யூ ஆர். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடுக்கு போகணும். அதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேட். ஃபார்மர், கோட்டு, கிராஸ், wolf எல்லாமே ஆர் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கணும். த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் கிராஸ் ரிவர். ஸோ நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த 4 பேரும் லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க எல்லாமே ரிவரை கிராஸ் பண்ணி ரைட் சைடுக்கு போகணும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கிராசிங் ரிவர். ஓகே, இப்போ இன்புட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்புட்ஸ் ஃபார்மர், கோட், கிராஸ், wolf எல்லாமே என்ன எடுத்துக்கலாம், எல் 4 வேரியபிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அவுட்புட் பாருங்கள், ஃபார்மர், கோட், கிராஸ் எல்லாமே ஆர் போகணும். ஓகே, அந்த சைடு போகணும். இப்படி தான் நம்ம வந்து இன்புட் அவுட்புட்ஸ் அல்காரிதத்தில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். சப்ஜெக்ட் டு த 2 constraint that the goat cannot be left alone with the grass. ஸோ கோட்டை மட்டும் நம்ம கிராஸ் கூட விட்டுட்டு வோல்ஃபை மட்டும் அவர் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னா கோட் என்ன பண்ணிடுன்னா கிராஸை சாப்பிட்றோம் இல்லையா. இது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்டன்ட், அதாவது கண்டிஷன் என்ன கொடுக்கணும், இஃப் கோட் ஈக்குவல் டு கிராஸ் தென் ஃபார்மர் ஈக்குவல் டு கோட்டு. ஓகேவா, அப்போ கோட்டை வந்து கிராஸ் கிட்ட விட்டால் என்ன ஆகிடும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இல்லையா. ஸோ அதனால் ஃபார்மர் என்ன பண்ணணும், கோட்டை எடுத்துகிட்டு போயிடணும். இந்த கோட்டு cannot be left alone with the wolf. ஸோ கோட்டை மட்டும் கிராஸை எடுத்துக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணக்கூடாது, கோட்டை வந்து wolf கூட விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா wolf என்ன பண்ணணும்னா கோட்டை சாப்பிட்டுடும். அப்போ அதுக்கும் ஒரு கண்டிஷன், இஃப் கோட் ஈக்குவல் டு wolf தென் ஃபார்மர் ஈக்குவல் டு கோட்டு இல்லையா. அப்போ wolf கூட விட முடியாது அப்படின்னா ஃபார்மர் கோட்டை எடுத்துக்கணும். அதுதான் நம்மளுடைய கண்டிஷன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய ப்ராசஸிங் ஸ்டேட்டை வந்து இனிஷியல் பண்ணுறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு அல்காரிதமே ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து புக் பேக் கொஷினில் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்கூடிய இந்த இன்புட்ஸ் அவுட்புட்ஸை மட்டும் பாருங்கள். இந்த இன்புட்ஸில் வந்து கோட்டு, கிராஸ், wolf, ஃபார்மர் எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்கோம்னா எல்னு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி அவுட்புட் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஆர்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மர் வந்து கிராஸ் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த சைடு அப்படின்னா, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா யார் போகிறாங்க, ரிவரை கிராஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ஃபார்மர் அண்டு கிராஸ் அப்படின்னா, அப்போ அவங்க 2 பேரும் என்ன ஆகும்னா ஆராக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ எல்லுலேருந்து ஆர், அதை ரைட் சைடு போயிட்டாங்க அப்படின்னா ஸோ எல் ஈக்குவல் டு ஆர் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அல்காரித்தை வந்து எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது புக் பேக் கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து என்ன ஸ்டேட்டுன்னு மட்டும் சொன்னால் போதும். அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸிங் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லலை. இதுதான் இனிஷியல் ஸ்டேட், இதுதான் ஃபைனல் ஸ்டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னா இந்த 4 வேரியபிளுமே லெஃப்ட் சைடில் இருக்காங்க அப்படின்றது இனிஷியல் ஸ்டேட், அதான் ஸ்டார்டிங் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம்.
இந்த 4மே ரைட் சைடில் கிராஸ் பண்ணிட்டாங்க ரிவரை அப்படின்றது அதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேட். அந்த ஃபைனல் ஸ்டேட் தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அல்காரிதம் ப்ராசஸிங்லாம் இவங்களுக்கு என்னது இர்ரெலவெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் ரைட் ஈக்குவல் டு அப்படின்னு அசைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர் வேணும். அதாவது ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவல் டு சிம்பிள் அதில் தான் வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது வேல்யூ எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்றதான் வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.